நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. சிவமோட ஒரு தன்மை உண்மை சத்தியம், சிவமோட ஒரு தன்மை சித்து, சிவமோட ஒரு தன்மை ஆனந்தம். அப்ப ஆனந்தத்தில் ஆரம்பிச்சா சிவத்துல முடியும் கிடையாது. அதான் டுவாலிட்டி, மாயை. நீங்க உண்மையா இருந்தீங்கனாலே அந்த இடத்துல சிவமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க விஷயம் உள்ள. நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. ஏன்னா அங்க நான் தான் தடை, நான்கிற அந்த விஷயம் தான் தடை. அந்த நானை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த நானை நம்ம பார்த்துட்டோம்னா நான் சொல்லாமே அது எப்படி தடையாகுது. அதான் சைவ சித்தாந்தத்துல மலம் இருப்பாங்க. நான் சொல்லாம அது ஏன் மலம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால இப்ப உள்ள பாருங்க விஷயம் எப்படி இருக்குது பாருங்க. உண்மையில ஆரம்பிச்சா போய் சிவல முடியாது. நீ உண்மையா இருக்கிறேன்னாலே நீ சிவமா இருக்கிறன்னு அர்த்தம். நீ சித்தத்துல இருந்தாலே நீ சிவமா இருக்குன்னு அர்த்தம். அதான் சித்தர்கள். புரியுதா உங்களுக்கு? இன்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு. நம்ம சித்தர்களை பத்தி நானும் பார்க்கல. ஓகேங்களா? அப்ப அந்த சித்தம், அந்த சித்தத்துக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தை தான் கான்சியஸ்னஸ். ஆனா அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன காமெடி ஆகிடும் அப்படின்னா உண்மையில நம்ம விலகி போயிடுவோம். ஸோ இந்த மூணு தன்மை இதை தான் இந்த ஸ்டேட்ல இருக்குது, இந்த தன்மையில இருக்குது. எது? அந்த அனாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப நான் சொல்லியிருப்பேன். அப்போ இல்லாட்டி இது ஒரு ஸ்வரூபம், அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். ஓகேங்களா? ஆனா எந்த ஸ்வரூபமும் அது கிடையாது. ஏன்னா ஃபார்மும் கிடையாது, ஸ்வரூபம்னாலே ஃபார்ம் தான். ஃபார்ம்லெஸ்னஸும் கிடையாது. அதையும் கடந்த நிலை. அந்த அளவுக்கு டீப்பா இப்போ நம்ம போவோம்னான்னு அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அதோட ரொம்ப டீப்பாக நம்ம போகல. அடுத்த லெவலுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன், இந்த இடத்துல காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு. அப்போது உண்மைங்கிற விஷயத்தை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? சிவத்தை உணரலாம், சத்தியங்கிற விஷயத்தை வச்சு உணரலாம். இல்லாட்டி அந்த சித்தம்ங்கிற விஷயத்தை வச்சும் சத்தியத்தை உணரலாம். அந்த ஆனந்தம்ங்கிற விஷயத்தை வச்சும் என்ன பண்ணலாம்? சத்தியத்தை உணரலாம். சத்தியத்தைனா சிவத்தை உணரலாம். சிவம்னா அந்த அனாதியை நம்ம ஆயிடலாம். அந்த அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பர்மனண்டான அர்த்தம். நம்ம இம்மார்டல் கிடையாது. எல்லா ஃபார்மையும் நம்ம கலந்துட்டோம்னு அர்த்தம். இம்மார்டல் ஆகிட்டோம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அழிவற்ற நிலை. ஸோ இப்படி இருக்குது உள்ள விஷயம் நுணுக்கமா. அது நீங்கள் ஆவறது கிடையாது. ஏன்னா நான் ஆவறது. அந்த இடத்துல நான் வந்தாலே டுவாலிட்டி தான் உங்களுக்கு. ஆனால் நானை வச்சுட்டு நீங்கள் அங்கே போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த நான் தான் தடை. அதை உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் வார்த்தையில் திருப்பி சொன்னால் நான் எப்படி பண்ணுறது, நான் எப்படி பிடிக்கிறது, தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம்? மைண்ட் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வியை. குரங்கு ஆடிக்கினே இருக்கும். நீங்களும் அந்த கேள்வியானு கேட்டுக்கினே இருப்பீங்க. நான் உங்களை திட்டல, உங்கள் மைண்டை தான் நான் திட்டினேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அது நான் பின்னாடி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அந்த சித்தம், அந்த சித்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போது சித்தம் அது ஒரு வார்த்தை கேட்க நல்லா இருக்குது. ஆனால் அந்த சித்தம்னா என்னன்னு போயிட்டு நீங்கள் யாரையுமே போய் தமிழில் போய் கேட்கவே முடியாது. ஏதா தமிழில் போயிட்டு இங்கிலீஷில் கான்சியஸ்னஸ் கேட்டாலும் போய் மாட்டிப்பீங்க. ஏன்ற சொல்கிறேன், சமஸ்கிருதத்தில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பீங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தில் தான் இன்னும் கொஞ்சம் உண்மையாக வச்சுருக்காங்க. தமிழையும் நம்ம கண்டம் பண்ணி விட்டோம். இங்கிலீஷில் கேட்கவே வேணாம், ஆரம்பத்துலேருந்தே கண்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வச்சுட்டு அதை பிடிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு பிடிக்க முடியாது. தமிழில் சித்தம்ங்கிற அந்த வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் அதை உணரணும்னு நினச்சாலும் நம்மளை இப்போ உணர முடியாது. ஏன்னா இப்போ அப்படி ஆக்கி வச்சுருக்கோம் நம்மளை அறியாமலே. அப்போது கொஞ்சம் ராவாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் அந்த சைத்தன்யமும் சித்தும் இன்னும் அப்படியே கண்டமாகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சமஸ்கிருதமே கண்டமாகி போயிடுச்சு. அதனால தான் சமஸ்கிருதம் மூலியமாக அது கண்டமாக இல்லை, சமஸ்கிருதமே நீ கண்டமாகி போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் இன்னும் அப்படியே ராவாக இருக்குது, கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்போ சித்தம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டால் முடிப்பாங்க. சும்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் சித்தம்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நெளிவாங்க. ஏன்னா அது யாரும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்குறானே, நம்ம படிக்காத எந்த புக்லையும் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறானே அப்படின்ட்டு அவங்க உள்ள நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளில அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே யோசனை பண்ணுவாங்கன்னா சித்தம்னா ஒன்றும் இல்லைப்பா, அது மனம் தான் அப்படின்ட்டுருவாங்க. அது ஒரு டாட் அளவுக்கு அது உண்மை, ஆனால் அது முழு உண்மை கிடையாது. அப்போ நீங்கள் என்ன போனீங்கன்னா புக்கில் சித்தம் என்னன்னு தேட போனீங்கன்னா நம்ம சித்தர்கள் பாடல்லேருந்து நீங்கள் எடுத்து போய் சித்தம்ங்கிற பேரே சித்தர்கள் தான், சித்தத்தில் அந்த பேர் தான் சித்தர்கள். ஆனால் சித்தம்னா இங்கேருந்து எந்த சித்தர் பாடல்லையும் இருக்காது. அதான் அதில் இருக்க பியூட்டி. அப்படியே சொல்லியிருந்தாலும் மறைப்பொருளாக இருக்கும். மறைப்பொருள்லாம் மறைச்சி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அது ஏன் நம்ம சித்தர்களை பற்றி பார்க்கும்போது இல்லை இன்னொன்று விட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அப்போ சித்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கே போனோம்? திருப்பி சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போகணும். சைவ சித்தாந்தத்தில் சித்தம் அப்படிங்கன்னா அதுக்கு என்ன விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான விளக்கங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் போனோம் அப்படின்னா சித்தம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சித்தம்ங்கிற அந்த வார்த்தையே ஒரு விஷயத்தில் பேசியிருப்பாங்க. எந்த இடத்துல பேசியிருப்பாங்க அப்படின்னா அந்தகரணம் அப்படிங்கிற விஷயம். அந்தகரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம்,
சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு ஒரு 4 விஷயம் பேசியிருப்பாங்க. அந்த 4ஐயும் சேர்த்து ஒரு டேர்ம் ஃபார்ம் பண்ணி அந்த கரணம். புரியுதா உங்களுக்கு? அந்தம்னா உள்ள இருக்கிற ஒரு விஷயம் பாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரணம்னா என்னன்னு இப்போ டீப்பாக போவானா நம்ம. அந்த கரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அந்த சித்தங்கிற வார்த்தையே வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சைவ சித்தாந்தங்கிறது ரொம்ப அவ்வளோ ஆழமான ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ அதில் வந்து சித்தத்தை பற்றி என்ன பேசியிருக்காங்க, எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு நினைவு. என்னது? நினைவுனா என்ன உங்களுக்கு? மெமரி. புரியுதா? ஸோ அந்த சித்தத்தை பிடிக்கணும். நீங்கள் சித்தத்தை பிடிச்சாதான் சிவத்தை பிடிக்க முடியும். ஆனால் சித்தத்தை எங்கேயுமே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது விஷயம். வெளில கந்த ஓலமாக இருக்குது. வெளியில் புக்லேயும் போய் பிடிக்க முடியாது, எங்கேயுமே போய் பிடிக்க முடியாது. அப்போ சிவத்தை வந்து சித்தம் ரூட்டில் போய் யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் பிடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ரூட் இருக்கு, ஆனால் ரூட்டுக்கு அந்த வழி இல்லை. இப்போ அதான் இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சிக்கல் நாங்கள் போய் அந்த சிக்கலை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஆனந்தம்னால என்னன்னு உங்களுக்கு தெரியாது, சத்தியம்னா உண்மைன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே இருக்கிறது நம்ம எப்போவுமே இல்லை. நம்ம ஏன் வந்துட்டு போகிறோம்னா பிறவி வந்துட்டு போகுது. பிறக்கிறோம் சாகுறோம். இது என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன் அப்படின்ட்டு? ரொம்ப சிம்பிள். நம்ம ஏன் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம விரும்புறது எல்லாமே வந்துட்டு போகிற விஷயத்த தான் விரும்பின்னு இருக்கோம். நம்ம ஆசைகள், நீங்கள் ஆசைப்பட்டாலும் அது என்னன்னு உள்ள இறங்கி பாருங்க. ஒரு வந்துட்டு போகிற விஷயத்த தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறீங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இயற்கை மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நம்மளுக்கு புரியல இன்னும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா நான் ஏதோ ஆசைப்பட்டுருக்கேன், இயற்கை எனக்கு கொடுக்கல நம்ம நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கோம். உள்ள டீப்ல நம்மளுக்குள்ளேயே நம்ம இறங்கி போய் பார்த்துருந்தோம்னா நம்ம என்னெல்லாம் விரும்பியிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே டீப்ல போய் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை ஒவ்வொருத்தரும். புரியுதா உங்களுக்கு? அது இப்போ சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ நல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. அப்போது நம்ம ஆசைப்பட்டதான் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம என்னத்தை ஆசைப்படணும்னு உங்களுக்கு தெரியல. நம்ம ஆசைப்படுற எல்லா பொருளுமே நம்ம எண்ணம், கவனம், புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, உணவு எல்லாமே வந்து அழியக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆசைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்டோன்னு என்ன ஆகுது? எவ்வளோதான் சொஃபாஸ்டிகேட்டட், அந்த ப்ரோட்டீன், இந்த கேலரி, நீங்கள் அந்த டயட், இந்த டயட், எதாவது வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆக போகுது? அந்த ஃபுட்டு ஃபஸ்ட்டு டிகே ஆகும். என்ன ஆகும்? அழியும். புரியுதா உங்களுக்கு? அது உள்ளே போய் அழியும். அழியுதுன்னா என்ன அர்த்தம்? அது அழிஞ்சு உங்கள் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். இதுதான் அதை உள்ளே இருக்க சூட்சமம். இது சயின்ஸ் எல்லாம் போய் பார்க்காது. சயின்ஸ் எல்லாம் இன்னும் அந்தளவுக்கு டீப்பில் சயின்ஸ் போகல. இது எதுக்கு நான் இப்போ இந்த காணொலியில் வந்து சயின்ஸை பற்றி அங்கங்கே நான் ஊருக்கா மாதிரி தொட ஆரம்பிப்பேன். எதுக்கு தொட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சயின்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு நிறைய அன்பர்கள் வந்து நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சயின்ஸ் தான் என்னென்னு உள்ளே இறங்கி பார்த்துருக்க மாட்டாங்க. ப்ரூஃப் கேட்குற அன்பர்கள். நாத்திகத்தை மட்டும் ப்ரூஃப் இல்லை, சயின்ஸ்லேயும் ப்ரூஃப் கேட்பாங்க. ஆனால் ப்ரூஃப்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ப்ரூஃப்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. ப்ரூஃப் கேட்குற அன்பர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதுக்கு மேலே உள்ளே இறங்கி பார்த்துருக்க மாட்டாங்க. சயின்ஸ் எப்படி உள்ளே ஆப்ரேட் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. வெறும் ஒரு நம்பிக்கையை தான் வச்சுருப்பாங்க. சயின்ஸ் சொல்லிடுச்சு அப்படின்னு வந்து அதான் அது மண்டக்குள்ள எடுத்து வச்சுக்கிறது தான். எப்படி வந்து ஆத்திகத்தையும் நம்பிக்கையாக மண்டைக்குள்ள வச்சுக்கிறோமோ, நாத்திகத்தையும் எப்படி அவநம்பிக்கையாக மண்டைக்குள்ள எடுத்து வச்சுக்கிறோமோ, சயின்ஸையும் என்ன பண்ணுறோம், நம்பிக்கையாக மண்டைக்குள்ள எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த சயின்ஸ் தான் எல்லாம் நினைச்சாலும் அது ஒரு நினைப்பு தான். அந்த நினைப்பு மண்டைக்குள்ள இருக்குது. புரியுது உங்களுக்கு? அது உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. அதனால் இந்த காணொலியில் அங்கங்கே சயின்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊருகா மாதிரி தொட்டக்க ஆரம்பிக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ அப்போ சயின்ஸில் வந்து உணவு வந்து உள்ளே போயிட்டு என்ன ஆகுது? டிகே ஆகுது, அழியுது. அது அழிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வந்து என்ன பண்ணுது? அழிக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அதில் இருக்க அந்த ப்ரோட்டீன், நொரிஷ்மெண்ட்டு, புரியுது, மெட்டபாலிசமில் வந்து ஒன்று சத்து இப்படி பிரிஞ்சு போகுதுன்னு அந்த அளவுக்கு பார்த்துருக்குது. ஆனால் சயின்ஸ் பார்க்காத நிறைய விஷயங்களும் எல்லாமே சயின்ஸ் வந்து இப்போ பிடிக்க முடியாது. அப்படின்னா பின்னாடி போய் பிடிச்சிடும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா சயின்ஸ் பிடிக்கவே முடியாது. உண்மையாக சயின்ஸ் பிடிக்கவே முடியாது. உண்மையாக சயின்ஸை பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இந்த ஃபுட்டை முடிச்சிடுறேன். ஸோ ஃபுட்டில் என்ன நடக்குது? உள்ளே போயிட்டு அழியுது. அழிஞ்சு நம்மள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையும் நம்ம பாடியும் டிகே பண்ணுது. அது நம்மளுக்கு தெரியாது. டீப் டவுனில் சயின்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் இப்போ உள்ளே போய் பார்க்கல. அப்போ நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே வந்துட்டு போகிற விஷயம். நீங்கள் எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக ஆசைப்பட்டாலும், எவ்வளோ ரிஃபைன்டாக ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே வந்துட்டு போகிற விஷயம். அப்போ புரியுதா உங்களுக்கு? உங்கள் மூச்சு, எண்ணம், செயல், ஆசைகள் எல்லாமே என்ன இருக்குது? டெம்பரரியில் இருக்குது உங்களை அறியாமலே. அதனால தான் வந்து அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்ணால் கன்சியூம் பண்ணுறீங்க, காதால் கன்சியூம் பண்ணுறீங்க. கன்சியூம்னா அந்த இடத்துல சாப்பிட்றீங்க, வாயால் கன்சியூம் பண்ணுறீங்க, நுகர்றோம். அப்போது அது உள்ளே போய் 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 என்ன ஆகுது? உங்களையும் டெம்பரரி ஆக்கின்னு இருக்குது. இதெல்லாம் சூட்சமோ, இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் எந்த புக்லையும் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடாது, பெர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னா டோட்டலாக 180 டிகிரி யூ டர்ன் நீங்கள் போடணும். எப்படியே டோட்டலாக
மொத்தமாக யூட்டர்ன் பண்ணணும். பாட்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ஸ்லோ மோஷனில் இல்லை, சடனாக. இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து சடனாக யூட்டர்னை போடணும். என்னெல்லாம் உங்கள் மனம் சொல்லிச்சோ அதுக்கெல்லாம் குவைட் ஆப்போசிட்டாக நீங்கள் செய்யணும். ஏன்னா என்னோட 20 வயசில் இதெல்லாம் நான் பண்ணேன். என் மனம் என்னெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிச்சோ அது செய்யின்னு சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன். அது செய்யாதுன்னு சொன்னால் அதை நான் செய்வேன். என்னோட 20 வயசில் நான் இந்த விளையாட்டை நான் விளையாடி பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த கம்ப்ளீஷன் கிடச்சிது. எனக்கு நீங்கள் மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுன்னு உட்காந்துருக்கீங்க. உண்மைக்கும் மனதுக்கும் ஆப்போசிட்டு. உண்மை எங்கே இருக்குதோ அதை உண்மையை வந்து மனதால் பிடிக்க முடியாது. ஏன்னா மனம்னா என்னென்னு இன்னும் பார்க்கல. முடிஞ்ச இந்த காணொலியிலே கொஞ்சம் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. ஸோ புரியுதா உங்களுக்கு? அந்த சத்தியத்தை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி மனதுக்கு கிடையாதுன்னு நான் முன்னாடியே வந்து ஒரு காணொலியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். உங்களுக்கு அது எப்படி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், விளக்கிருக்க மாட்டோம் உங்களுக்கு. ஸோ அதை தான் சொன்னேன். சயின்ஸுங்கிறது இந்த மனங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுது. மனதை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது. மனம் தான் எல்லாம் கிடையாது. மனமே வந்துட்டு போகிற விஷயம். புரியுதா உங்களுக்கு? வந்துட்டு போகிற விஷயத்தை வச்சுட்டு பெர்மனெண்ட்டாக இருக்க விஷயத்தை எப்படி நீங்கள் பிடிப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ சயின்ஸ் எல்லாம் நினச்சிக்காதீங்க. அது சிம்பிளாக கேட்பேன். இப்போ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை வந்து என்னென்னு சயின்ஸ் புரிஞ்சிக்கவே இல்லை. பிறப்பு, அதான் உயிரை தான் இங்கே பிறப்புங்கிறேன். எப்படி பிறக்கிறோன்னு சயின்ஸுக்கு தெரியவே தெரியாது. பிறக்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தான் டைசெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிறப்பு அப்படின்னா என்னென்னு சயின்ஸுக்கு தெரியாது. பிறப்புனாலும் என்னென்னு சயின்ஸுக்கு தெரியாது. இறப்புனாலும் என்னென்னு சயின்ஸுக்கு தெரியாது. ஏன்னா உயிர்னால என்னென்னு சயின்ஸுக்கு தெரியாது. அப்போ சயின்ஸ் தான் எல்லாம்னு சொல்கிறீங்களே அன்பர்கள். அப்போ சயின்ஸை பொறுத்த மட்டும் உயிர்னா ஒன்று கிடையாது. இன்னும் அது வந்து என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல, விலகலை. அப்போ உயிர்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தமா? அப்போ பிறப்புன்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தமா? அப்போ இறப்புன்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தமா? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதையுமே சயின்ஸ்னாலே என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் நீங்கள் கேட்குற ப்ரூஃப்னா அந்த வார்த்தை, அந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட உங்களுக்குலாம் தெரியாது. சயின்ஸ் தான் எல்லாம். அங்கேயும் அசியூம் பண்ணுறீங்க. அசியூம்லாம் எங்கேயுமே பண்ணாதீங்க. எந்த அசம்ஷனும் டேஞ்சரஸ். இப்போ நான் பேசுகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடுச்சு, 100% உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் பேசுறது வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியல, 0ல் இருக்குது அப்படின்னா சுத்தமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 99.99% புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை. இந்த 99.99% புரிஞ்சாலும் அது பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்களுக்கு புரியாத அந்த புள்ளி 0.1 0.01% இருக்கு பாருங்க. சொல்லாத விஷயம் சொன்னதை நீங்கள் எடுத்துப்பீங்க. அது வந்து டேஞ்சரஸ் நீங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே என்ன பண்ணுறீங்க, அசியூம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது சொல்லாத சயின்ஸ் சொல்கிறதெல்லாம் அப்படியே சும்மா அசியூம் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அது உண்மையாகவே ப்ரூஃபா, உண்மையாகவே அது புரிஞ்சிடுச்சா? நீங்கள் இறங்கி போய் பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி உங்ககிட்ட வந்து ப்ரூவ் பண்ணி இருந்ததா சயின்ஸை? நீங்கள் ப்ரூஃப்னு சொல்கிறீங்க. ப்ரூஃபுங்கிறது என்ன உங்களுக்கு? ஒருத்தரோ இல்லாட்டி சில சயின்டிஸ்டோ, சயின்ஸ்ன்றதுல யாரை சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தில் பெரும்பான்மையான சயின்டிஸ்டுகள் யாருன்னு பார்க்குறீங்க? நாத்திகவாதிகள். ஓகேவா? உலகத்தில் பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் வந்து நாத்திகவாதிகள். ஏன்னா கடவுளை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எந்த கடவுளையும் யாரும் ப்ரூவ்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் ப்ரூவ் பண்ண முடியலங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு அந்த கொள்கை ஆல்ரெடி போயிட்டாங்க. அந்த கொள்கை கோட்பாடுக்கு அவங்க போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? போயிட்டு அதோட நிறுத்திட்டா பிரச்சனை, அதோட நின்றுட்டா பிரச்சனை கிடையாது. அவங்கள அறியாமல் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் கடவுள் நினச்சிட்டு இருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியாது வெளியிலேருந்து. புரியுதா உங்களுக்கு? சயின்டிஸ்ட் கிட்ட போய் டீப்பாக போய், நான் எல்லா சயின்டிஸ்டும் சொல்லலை, பெரும்பான்மையான அந்த சயின்டிஸ்ட்க்கு என்ன இருக்கும், அவங்கள அறியாமல் உள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற என்ன இருக்கும், உள்ள ஒரு மாயை இருக்கும். என்னது மாயை? அதை தான் எப்படி வெளிப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வார்த்தையிலேயே அதை வெளிப்படுத்திருப்பாங்க. நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். என்னது இன்வென்ஷன்? என்னது இன்வென்ஷன்னா என்ன? கண்டுபிடிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்வென்ஷன்னா என்ன சொல்லுவாங்க, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வெளில அப்படியே பெருமையாக காட்டுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி வந்து கை தட்டிப்பாங்க. உடனே என்ன பண்ணுங்க, அவங்களே அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துப்பாங்க. அது ஒரு நியூஸாக வரும். உடனே நீங்கள் விசில் அடிப்பீங்க, உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸு புரியுது, அவங்க விசில் அடிப்பீங்க, சயின்ஸ் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னுவீங்க. ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது யாரும் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவங்க கண்டுபிடிப்புன்னு எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொருளை எடுக்கிறாங்க, இங்கேருந்து இன்னொரு பொருளை எடுக்கிறாங்க, 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. 2 பொருளை மிக்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிசல்ட், வேறு ஒரு விளைவு வருது. இங்கேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க, இங்கேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க, 2த்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகுது, வேற ஒரு பொருள் வருது. அந்த வேற ஒரு பொருள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதான் மாயை. புரியுதா உங்களுக்கு? இந்த பொருளையும் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க, இந்த பொருளையும் ஏற்கனவே இருக்கிறத தான் எடுக்கிறாங்க. இந்த பொருளையும் அவங்க உருவாக்கலை, இந்த பொருளையும் அவங்க உருவாக்கலை. 2 பொருள் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சயின்ஸ் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? இல்லாத ஒரு பொருள் அவங்க எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கல, ஏற்கனவே இங்கே இல்லாத ஒரு பொருள் அவங்க எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதை பண்ணல, அவங்க விளையாடல. இதெல்லாம் இன்வென்ஷன் கிடையாது, கண்டுபிடிக்கிறது கிடையாது. இல்லை, ஆனால் இன்வென்ஷனாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இல்லாத ஒன்றை உருவாக்குறது தான் இன்வென்ஷன். இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற பொருள், இதுவும் ஏற்கனவே இருக்கிற பொருள் தான். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவங்க கடவுளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் தான் கடவுள்னு உள்ள டீப் டவுன் நினச்சிட்டு இருக்காங்க அவங்கள அறியாமலே.
புரியுதா உங்களுக்கு? அதே தான் மெடிக்கல் சயின்ஸ்குள்ளே போய் பாருங்க. ஒரு டாப் சர்ஜன் கிட்ட போங்க, வயசான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன். அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரு? அவர் கடவுளாக நினச்சிட்டு இருப்பாரு. பாரு எவ்வளோ உயிரை நான் சேவ் பண்ணுறேன், நான் தான் கடவுள் அப்படிங்கிற அவர் அறியாமலே இருக்கும், அவருக்கு அந்த மாயை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கடவுளுங்கிற இடத்த வேற ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியில் விசில் அடிக்கிற லெவலில் தான் நீங்கள் போய் இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இன்வென்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. உலகத்தில் என்ன இருக்குது? ஒன்லி டிஸ்கவரி தான் இருக்குது. டிஸ்கவரினா ஆல்ரெடி இருக்குது, நான் அதை பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன், உணர்றேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், உணர்றதுக்கு முன்னாடிலேருந்து அது ஆல்ரெடி இருக்குங்கிறத வந்து என்ன பண்ணுறேன்? டிஸ்கவர் தான் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிறேன். உலகத்தில் என்ன இருக்குது? ஒன்லி டிஸ்கவரி தான் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள உட்காந்துங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நான் இன்வென்ட் பண்ணேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய காமெடி தெரியுதா? இதுதான் மாயை. சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய மாயை. சயின்ஸுங்கிறது மனம்ங்கிறது வந்து வந்துட்டு போகிற விஷயம். ஸோ வந்துட்டு போகிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அனாதியை பிடிக்க முடியாது. வந்துட்டு போகிற விஷயம்லாம் ஆதியை வச்சுக்கிட்டு அனாதியை பிடிக்க முடியாது. சயின்ஸு தலைகீழ நின்று தண்ணி பிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, அனாதிக்கிட்ட வரவே முடியாது. அதை வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதை எதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்களை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. எப்படி? சயின்ஸ்னா என்ன அர்த்தம்? வெளியில் தேடிட்டு இருக்குது. வெளியில் என்ன இருக்குது? பொருட்கள் இருக்குது. கிரியேஷனில் என்ன? ஃபார்மை வச்சுக்கிட்டு ஃபார்ம்லெஸ்னஸை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதோட ஒரு காமெடி எங்கேயா பார்க்க முடியுமா நீங்கள்? ஃபார்மை வந்து ஒரு சயின்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கும்? பொருள்லாம் வந்து என்ன சொல்லணும்? நம்ம தான் சாமானியர்கள் வந்து அதை ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸ் வந்து அது பொருள் அப்படின்னு சொல்லாது. பொருளோட உள்ள பிரிச்சிங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சயின்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு பொருளை போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் சயின்டிஸ்ட்டு? அது என்ன பண்ணுவார்? உடனே டக்குன்னு என்ன பண்ண பிரிக்க ஆரம்பிப்பார். அதை இது என்னெல்லாம் சேர்ந்து இந்த பொருளாக உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ சயின்டிஸ்ட்னாலே அது என்ன மனோபாவம், என்ன மன நிலையில் அவங்க இருப்பாங்கன்னா, எதனையும் அவங்ககிட்ட கொடுத்தாலும் டக்கு என்ன பண்ணுவாங்க? அதை பிரிக்க பார்ப்பாங்க. சயின்ஸ் எப்பவுமே பிரித்து பார்க்குற ரூட்டு. ஏன்னா அந்த பிரிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, பிரிவினைனாலே அது மனம்னு அர்த்தம். இந்த மனம் நம்மளோட மைண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்மள அறியாமலே சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ளேயே மனம் தான் வந்து நம்மளை பாய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த மனம்ங்கிற விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, மனதுக்கிட்ட எந்த ஒரு பொருளை கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு பிரிக்கும். உலகம் ஏன் இவ்வளோ பிரிவினையில் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னா, அந்த மனங்கிற விஷயம் தான் அவ்வளோத்தையும் நமக்குள்ளே இருந்து பிரிச்சுட்டு இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பிரிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளே அவ்வளோ ஃபூலாக உட்காந்துருக்கோம். உள்ள இறங்கி நம்மளை பற்றி நம்மளுக்கு ஏபிசி கூட தெரியாது, கூட தெரியாது நம்மளை பற்றி நம்மளுக்கு. அதான் இப்போ வேணா என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாங்கிறத இப்போ நம்ம சப்ஜெக்டோட சாராம்சமே. ஸோ சயின்டிஸ்ட் பிரிச்சிங்கனே போவான். ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் மைண்டில் இருக்கான். புரியுது அவங்களுக்கு? அதே ஒரு பொருளை வந்து ஆன்மீகவாதிக்கிட்ட போய் ஒரு 10 பொருளை கொடுங்களேன். ஒரு ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி என்ன பண்ணுவான்னா, அந்த 10ஐயும் வந்து என்ன பண்ணுவான்? ஒன்றாக்க பார்ப்பான். ஸோ உண்மையான ஆன்மீகங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது. முழுமை அப்படிங்கிற விஷயம் தான் ஆன்மீகம். சேர்க்கறது தான் ஆன்மீகம். ஸோ ஆன்மீகம் இப்படி போகுது, சயின்ஸ் இப்படி போயிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எதை போய் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொருளை வச்சுட்டு பொருளை உற்பத்தி பண்ண பிடிச்சிட முடியுமா உங்களால்? பொருளை உற்பத்தி பண்ணாருன்னா ஒரு ஆள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி சொல்ல வரல. அது வார்த்தையில் இருக்க லிமிடேஷன், மாயை அது. லாங்குவேஜில் இருக்க மாயை அது. சயின்ஸ் போகிறதெல்லாம் வந்து பொருள் ரூட்டில் போயிட்டு இருக்குது. அப்போது பொருளை வந்து சயின்ஸ் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நம்ம தான் அந்த பொருள்னு சொல்லிகிட்டு இருப்போம். மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் சயின்ஸ் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்லாது, மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்டருங்கிற வார்த்தையில்னா அந்த மெட்டீரியலுங்கிற வார்த்தையே வந்தது. ஸோ சயின்ஸ் எப்படி பார்க்கும் அப்படின்னா, பொருள் எப்படி பார்க்கும் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாமானியர்கள்லாம் அந்த வார்த்தையை கேட்டோம்னா மேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த மேட்டரை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இல்லாமல் வந்து உங்களுக்கு மேட்டர்னா என்னன்னு சொல்ல வரேன். எந்த பொருள் வேணா இருக்கலாம். என்னது? சயின்ஸ் எப்படி சொல்லுவோம்னா, ஒரு பொருள் வந்து மேட்டர்னால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருளாக இருந்தாலும் அதோட மூல அடியில் இருக்க பேசிக் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேட்டர் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுவோம். சயின்டிஃபிக்காக ரொம்ப டெக்னிக்கலாக போவோம்னா அதை வந்து விளக்கமாக நம்ம பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். மேட்டர் எதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், எதெல்லாம் மேட்டர்னு சயின்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன ஆகும்? ஒரு இடத்த வந்து என்ன பண்ணு அடைச்சிக்கும். ஒரு பொருள்னாலே ஒரு இடத்துல வைக்கணும், வச்சாதான் அது பொருள். அந்த பொருள் வந்து ஒரு இடத்த வந்து என்ன பண்ணணும்? ஆக்கிபை பண்ணணும். ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் தான் இடம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா, அந்த பொருளுக்கு வந்து ஒரு வெயிட்டு, எடைன்னு ஒன்று இருக்கும். சயின்ஸோட பார்வையில் சொல்கிறேன். அந்த மேட்டரை எப்படி வந்து சயின்ஸ் அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த பொருள், அந்த மேட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு இடம், இடை, வெயிட் அண்ட் ஸ்பேஸ், இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இடமை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, அதுதான் வால்யூம். எவ்வளோ இடத்த வந்து அது ஆக்கிபை பண்ணுது. அப்போ பொருள் வந்து இந்த சைஸ், இந்த ஷேப்பில் இருக்குது, அந்த வால்யூம். இப்படி தான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகாதீங்க, முடிஞ்ச மட்டும் நான் அது சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இது இந்த இடையில் இருக்குது, இதுதான் மேட்டரோட பேசிக் ஃபார்மு. இப்படி தான் சயின்ஸ் சொல்லியிருக்குது. அதனால தான் அந்த வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1000 ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் மேக்ஸில். புரியுதா உங்களுக்கு? வெயிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில், பௌதிகத்தில் வந்து பண்ணியிருக்கோம். 1000 ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்.
இதுதான் வந்து ஃபிசிக்ஸ். நாமளாக இதை தான் நம்ம பசங்களோ நம்மளோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், படிச்சுட்டு இருப்போம், காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே மேலே போக போக. ஆனால் இந்த வகையில் வந்து சயின்ஸ் இதுதான் உங்கள் சயின்ஸ் தான் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அது ஒரு நம்பிக்கை தான். உங்கள் நம்பிக்கை ஈஸியாக உடச்சிடலாம், அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அதே சயின்ஸ் வந்து இதே பொருளை வந்து இப்படி தான் உங்களுக்கு 100 வருஷமாக சொல்லி நின்றுருக்குது. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகிட்டு சயின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்ல இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். நான் முன்னாடி பழைய காணொலிகள் நம்ம பேசியிருப்போம். அந்த குவாண்டம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த பொருளை நுணுக்கி பின்னாடி பிரிச்சு அதான் சொன்னேன். ஆட்டம்ங்கிற ஒரு பொருள் தான் வந்து இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சயின்ஸ் ஒரு காலத்தில் சொல்லிச்சு. ஆனால் இப்போ அதையும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, போயினே இருக்குது. அது இப்படி போயினே இருக்குது. இதுக்கு மேலே போகவே முடியாத ஒரு நிலை அப்படின்னு ஒன்று கிடையாது. இன்னைக்கு அது எப்படி பிரியுது? அது ஒரு கருவியை வச்சு பிரியுது. அந்த கருவி இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த கருவி அன்னைக்கு உருவாக்கல, அதனால அன்னைக்கு அந்த இருந்த கருவியில் அவ்வளோதான் பார்க்க முடியுது சயின்ஸால. இன்னைக்கு அதோட இன்னும் கொஞ்சம் ரிஃபைனான கருவியை உருவாக்கியிருக்காங்க. அதனால இன்னைக்கு அதே விஷயத்த வேற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அன்னைக்கு இதே சயின்ஸ் வேற மாதிரி பார்த்துது இந்த விஷயத்த, இன்னைக்கு அதே சயின்ஸ் வேற மாதிரி பார்க்குது. அது பார்வை மாறுது. அப்போ அதை தான் சொல்றேன், சயின்ஸுங்கிறது மாறிக்கிட்டு இருக்க விஷயம், உண்மைங்கிறது மாறாத விஷயம். புரியுதா? வந்து ஒரு மாறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் மாறாத விஷயத்தை பிடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, பிக் பேங் அப்படின்னாங்க, என்னது பெரு வெடிப்புன்னாங்க. இன்னைக்கு அதே சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அதே இதை வந்து அந்த பிக் பேங்கை பற்றி நான் உங்களுக்கு வந்து பிரபஞ்ச வகுப்பில் பேச என்ன சொன்னேன், சயின்ஸ் இப்போ இது இப்படி சொல்லியிருக்குது, ஆனால் நாளைக்கு இதே சயின்ஸ் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் அந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, பெரு வெடிப்பு இல்லை, ஐயோ நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், அது பெரு விரிவாக்கம் அப்படின்னு இன்னைக்கு வார்த்தையை மாற்றுது இன்னைக்கு. அப்போ எது உண்மை? சயின்ஸ் அன்னைக்கு சொன்னது உண்மையா, சயின்ஸ் இன்னைக்கு சொல்றது உண்மையா? இப்போ சொல்றது உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு இது மாறாது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ சயின்ஸ் எப்படி உள்ள இயங்குது, கட்டமைச்சிருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ மேட்ருக்குள்ளே வரேன். மேட்டர்னா அந்த மேட்ரை வந்து சயின்ஸ் வந்து இப்படி தான் பார்த்துருக்குது. அதோட கொள்ளளவு ப்ளஸ் அது இடை, இது ரெண்டா வச்சு தான் அது பொருள் அப்படின்னு சயின்ஸ் பார்க்குது. நம்ம வந்து கொள்ளளவு இடையெல்லாம் நம்ம டே டு டேல பார்த்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம், ஒரு பொருள்கிட்ட போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் சயின்ஸ் வந்து இப்படி உள்ள நுணுக்கமாக போயிட்டு இப்படி தான் வந்து ஒரு பொருள் அப்படின்னு அதை புரிஞ்சுக்குது. அப்போது இன்னைக்கு வந்து குவாண்டம்குள்ள லெவலில் போயிடுச்சு. அப்படின்னா குவாண்டம்னா அந்த அணுக்குள்ளே போயிட்டு நீ சயின்ஸ் பார்க்குது. என்ன பார்க்குது? சயின்ஸ் பார்க்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 3 விஷயத்தை பார்க்குது. என்ன பார்க்குது? எலக்ட்ரான் ஒரு விஷயத்தை பார்க்குது, புரோட்டான் ஒரு விஷயத்தை பார்க்குது, நியூட்ரான் ஒரு விஷயத்தை பார்க்குது. ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள போவானா. ஸோ அப்போ புரோட்டான் அப்புறம் நியூட்ரான் அப்படிங்கிற விஷயம் வந்து நடுவில் வந்து அந்த அணுவோட நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒன்றா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை சுற்றிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த வெளியில் இருக்க அந்த எலக்ட்ரான்ங்கிற ஒரு பொருள் வந்து இதை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு 100 வருஷமாக வந்து சயின்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இது குவாண்டம் லெவல்னா அந்த அணு லெவலில் உள்ள இறங்கி பார்க்குது. அதை வந்து அவ்வளோ நுணுக்கமான வந்து கருவியை வச்சு அதை இதை பார்க்குறாங்க. நம்ம நார்மல் கண்ணால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆட்டமை பார்க்க முடியாது. அணுவலோ நம்ம நார்மல் கண்ணில் இந்த 2 புறக்கண்ணை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அவங்க கருவியை வச்சுட்டு பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க பார்க்குற அந்த கருவியை உருவாக்கிட்டாங்க. அந்த பார்க்குற கருவியை வச்சு அவங்க பார்க்கும்போது என்ன இருக்குது, புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. அது ஓகே, சப்ஜெக்ட் அது கிடையாது. அப்போது அந்த அணு இதுக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னால் அந்த ஒரு டாட்டு, ஓகேவா, அந்த நுட்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.99% எம்டியா இருக்குது. எப்படி அந்த எலக்ட்ரான்ங்கிறது வந்து சுத்திட்டு இருக்குது. சுத்துறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இடம் வேணும். இடம் இருந்தால் தான் நவர முடியும். மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும். புரியுதா உங்களுக்கு? அந்த எலக்ட்ரான்ங்கிறது புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. அது என்ன ரவுண்ட் அடிக்குதுன்னு கூட இன்னும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதான் குவாண்டம் இன்னும் மடையை உடச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இப்போ போவோம். சப்ஜெக்ட் இப்போ அது கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரிக்கவே முடியாத பொருள்னு அவங்க சொன்னாங்களோ அதுக்குள்ளேயே ஒரு 3 பொருளை பார்த்தாங்க. அந்த 3 பொருளும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பொருள்னு அவங்க எங்கே வரையறுத்தாங்களோ, அந்த ஆட்டம்க்கு எதுக்கு பவுண்டரின்னு கொடுத்தாங்களோ அந்த பவுண்டரியிலேயே 99% மேலே காலியாக தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? குவாண்டம் லெவலில் போய் அதை பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் பொருள்னு சொன்னீங்களோ அது பொருளே இல்லாமல் இருக்குது, எம்டியாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் நீங்கள் பார்க்குறாங்க, ஷெல்ஸாக வராங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த நிலையிலேருந்து அவங்க பார்த்தாங்க. அப்போ வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க அதே பொருளை. இன்னைக்கு அதே பொருளை இன்னும் நுணுக்கமாக உள்ளே போய் பார்க்கும்போது டெஃபினிஷனே மாறி போச்சு, பார்வையே மாறி போச்சு. பார்வையை மாறி போனதுனால என்ன ஆயிடுச்சு, விளக்கமே மாறி போச்சு. அதனால இன்னைக்கு குவாண்டம் லெவலில் டெஃபினிஷன் வந்ததுன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சயின்ஸ் 100கணக்கான வருஷமாக நீங்கள் சொல்லி 1000 டெஃபினிஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்க. அதெல்லாம் என்ன சயின்ஸ் தெரியுமா? அதெல்லாம் அப்படியே போய் சயின்ஸ் அப்படியே ஒரு செகண்டில் டைம் என்ன பண்ணணும், அதெல்லாம் அழிச்சு போயிடும். அழிச்சுட்டு இதுதான் உண்மை அப்படின்னு பேசும். புரியுதா உங்களுக்கு? எதை பொருள்னு சொல்லிச்சோ அது இப்போ பொருள் இல்லை. தேர் இஸ் நோ மேட்டர் அப்படிங்குது இன்னைக்கு சயின்ஸ் டீப்ல. என்னது பொருள்னு ஒன்று இல்லை அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இன்னைக்கு. இதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் சிலபஸில் இன்னும் வந்துருக்காது. நீங்கள் பழைய சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு இருக்கீங்க சயின்ஸ்னு சொல்லிட்டு. உள்ள டாப் லெவலில் வந்து டீப்பில் என்ன ரிசர்ச் வந்துட்டுலாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு வெளியில் வராது.
அதில் வெளில வரதுக்கு பல டிகேட்ஸ் ஆகும். அது வந்து உங்கள் சிலபஸில் ஏறதுக்கு இன்னும் காமெடி. அதெல்லாம் வந்த பிறகு இப்போது இந்த எதை பொருள்னு சொல்லிச்சோ இன்னைக்கு பொருள்னு ஒன்று இல்லைன்னு சயின்ஸ் பார்க்குது. ஷாக் ஆகி உட்காந்துருக்குது. எம்டினஸை தான் பார்க்குது உள்ள. இதை நம்ம மக்கள் என்னைக்கோ பார்த்துட்டாங்க. அதை தான் மாயை அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ சயின்ஸ் சொல்கிறது உண்மையா, நம்ம மக்கள் உள்ளே போய் பார்த்தது உண்மையா? யாருக்கு பேசுகிறேன்? சயின்ஸ் தான் இல்லைன்ற அன்பர்களுக்கு சொல்கிறேன். பொருள்னு ஒன்று இல்லைங்குது சயின்ஸ். இன்னைக்கு குவாண்டம் லெவலில் போயிட்டீங்கன்னா விஷயம் என்டையர்லி மாறி போச்சு. இவ்வளோ நாள் சயின்ஸ் என்ன கட்டமைச்சு வச்சிருக்குதோ, எவ்வளோ பெரிய கோபுரம் மாளிகை கட்டி வச்சிருக்கோ, எல்லாம் தவிடு போடி புஷ் ஒரு பாம்பில் போச்சு எல்லாமே. இது உங்களுக்கு தெரியாது. அப்போது அதெல்லாம் நியூட்டானியன் ஃபிசிக்ஸ் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அது பழைய ஃபிசிக்ஸ். நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. புவி விசை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் கிராவிட்டியோட அந்த எனர்ஜியை வந்து லாஸில் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் அது. இன்னைக்கு குவாண்டம் லெவலில் போயிட்டீங்கன்னா நியூட்டன் சொன்ன எல்லா தத்துவங்களும் முடிஞ்சு போச்சு, புஷ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்ளை ஆகுது. என்ன ஆயிடுச்சு? அந்த வால்யூமே போயிடுச்சு. இந்த இடத்துல வால்யூமே எம்டியாக இருக்குதுங்குது. அப்போது அந்த வால்யூம் பொருள்னா என்ன? திடம், சாலிட். அதை தான் பொருள்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் எப்படி இருக்குன்னா இது தடுக்காது. உள்ள உண்மையில் போனீங்கன்னா கையை அப்படியே உள்ளே விட்டுக்கினே போகலாம். அதுதான் பொருள் இல்லாதது. இதை வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குதுன்னா, ரியல் சயின்ஸ் இன்றைக்கி எப்படி பார்க்குதுன்னா, இந்த படைப்பே இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு ஹோலோகிராம்னு பார்க்குது. இது உங்களுக்கு வெளில சொல்லலை இன்னும் பெருசாக. இந்த ஹோலோகிராம், இந்த பிரபஞ்சமே, படைக்கப்பட்ட பிரபஞ்சமே ஒரு ஹோலோகிராம். ரொம்ப டீப்பாக இப்போ போவானா, இது வெறும் ஒரு காட்சி தான் அப்படின்னு சயின்ஸ் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு.